Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 5 geometry ல exercise 5.6 ல உள்ள 11 to 15 sums பார்க்க போறோம். அதாவது challenge problems ல இது வந்து page number book page number 106 ல இருக்கு. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ select பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். 11th sum, find the value of y. ஓகே, இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம y-யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு ஐடென்டிஃபை ஆகுது இல்லையா? என்ன ஐடென்டிஃபை ஆகுதுன்னா POQ is a straight line. கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால இங்கே எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், 1 2 3 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வரணும், 180 டிகிரின்னு வரணும் இல்லையா? ஏன்னா POQ is a straight line. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 60 டிகிரி ப்ளஸ் 3y மைனஸ் 20 ப்ளஸ் y ப்ளஸ் y ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாலே ஈஸியாக நம்ம வந்து சால்விங் ஈக்குவேஷன் அல்ஜிப்ராவில் பண்ண மாதிரி சால்வ் பண்ணி நம்ம வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது தான். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நவ் இப்போ நம்ம என்ன ஸ்டெப் எழுதணும்னா POT ப்ளஸ் TOS ப்ளஸ் SOR ப்ளஸ் ROQ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதணும். இல்லை எனக்கு இந்த ஸ்டெப் எழுத தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஜஸ்ட் 60 டிகிரி ப்ளஸ் 3y மைனஸ் 20 ப்ளஸ் y ப்ளஸ் y ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி எழுதுனா போதும். ஓகே, நவ் இப்போ நான் வந்து அந்த ஸ்டெப் எழுத போகிறேன் 11th சம்முக்கு. கவனிங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்பிட்வீனில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ ஆங்கிள் POT ப்ளஸ் ஆங்கிள் TOS ப்ளஸ் ஆங்கிள் SOR plus angle ROQ which is equal to 180 degree since POQ is a straight line. Okay, now இப்போ நான் ஜஸ்ட் அப்படியே ஆங்கிள்ஸ் தான் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன எழுத போகிறேன், 60 ப்ளஸ் 3y மைனஸ் 20 ப்ளஸ் y ப்ளஸ் y ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுத போகிறேன். ஓகே, now 60 டிகிரி ப்ளஸ் 3y minus 20 plus y plus 10 which is equal to 180 degree. Now இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி இது சால்வ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? வேரியபிள் எல்லாம் ஆட் பண்ணுவோம், நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். வேரியபிளாக என்னது, 60 மைனஸ் 20 ப்ளஸ் 10. ஓகே, நான் ஒன்றா எழுதிக்கிறேன், 60 மைனஸ் 20 ப்ளஸ் 10. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3y ப்ளஸ் y ப்ளஸ் y. ஓகே, இது ப்ளஸ் 3y ப்ளஸ் y ப்ளஸ் y which is equal to 180 degree. Okay, now என்ன bro, 60 minus 20 40 plus 10 30 plus 3y plus y plus y என்ன இருக்குன்னு அர்த்தம், 1y இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 plus 1 4 plus 1 5y which is equal to 180. ஓகே, என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சயின்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 60 மைனஸ் 20 எழுதிட்டீங்க. இப்போ வந்து 3y ப்ளஸ் y ப்ளஸ் y எழுதிட்டீங்க. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த மைனஸ் இங்கே கேரி அவுட் பண்ணால் மறந்துடுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லணும்னா இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஜஸ்ட் டேரெக்டாக 60 மைனஸ் 20 என்ன 40 ப்ளஸ் 10 என்ன 30, அப்படியே டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதுங்க. அதே மாதிரி வேரியபிள்ஸ் ஆட் பண்ணி டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதணும். ஓகே, நான் இப்போ நம்ம y தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வேரியபிள் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 30 அந்த பக்கம் கொண்டு போகுமா, என்ன வரும், 180 மைனஸ் 30. நெக்ஸ்ட் ஸ்டெப் y is equal to 180 minus 30 will be 150 degree. Now what is y? Y is equal to 150 by the 5 வந்து divisionல வந்துமா, divided by 5. Now இப்போ நம்ம இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். யார் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு பார்க்கலாம். என்ன மிஸ்டேக்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், இங்கே பாருங்கள், 60 minus 20 என்னது 40.
40 plus 10 என்னது 50. Okay, 50. யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்களோ அந்த மிஸ்டேக்கை வெரி குட். Now 180 minus 50 என்னது 130. Now 130 divided by 5. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 5 ones are 5, 5 twos are 10, balance என்ன இருக்கு 2, sorry 3, 30, 5 6 are 30. Now what is the value? Y is equal to 26. கண்டிப்பாக அந்த டிகிரி வந்து நம்ம போடணும். ஓகே, தட்ஸ் ஆல். வையோட வேல்யூ மட்டும் தான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 12th சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் z. அதாவது z-ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்த உடனே என்ன ஐடென்டிஃபை ஆகுதுன்னு ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். இந்த டயக்ராம் பார்த்தோன்னே இது ஸ்ட்ரெயிட் லைன்னு சொன்னீங்க. இந்த டயக்ராம் பார்த்தோன்னே எதுவும் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இல்லையே, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் எல்லா ஆங்கிள்ஸும் சுற்றி எல்லா ஆங்கிள்ஸும் சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. எஸ், இது என்ன ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணுது? ஆங்கிள் அட் அ பாயிண்ட். கரெக்டாக ஒரு பாயிண்டில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் அட் அ பாயிண்ட்? ஆங்கிள் அட் அ பாயிண்ட் இஸ் 360 டிகிரி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4z minus 25, 3z, 2z minus 5, z plus 10 which is equal to 360 டிகிரின்னு போடலாமா? நான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் போதுமானது. இதுக்கு எப்படி எழுதணும்? MOQ ப்ளஸ் QOP ப்ளஸ் PON ப்ளஸ் NOM. இல்லை அந்த ஸ்டெப் வேண்டாம்னா நோ ப்ராப்ளம், டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாமா? ஓகே, நான் 12th சம் போட்டுடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் அட் அ பாயிண்ட் which is equal to 360 degree. ஓகே, நான் என்ன எழுத போகிறோம்? ஆங்கிள் நான் எழுதுகிறேன், நீங்கள் எழுதலைன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, QOP ப்ளஸ் ஆங்கிள் PON. இது எழுதும் போது ஓ தான் மிடில் வரணும். ஓகே, ஆங்கிள் NOM ப்ளஸ் ஆங்கிள் MOQ which is equal to 360 degree. ஓகே, நான் இப்போ எப்படி எழுதலாம்? 3z plus 2z minus 5 plus z plus 10 plus 4z minus 25 which is equal to 360 degree. now நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ வேரியபிள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். வேரியபிள்ஸ்லாம் என்ன இருக்குது? 3z, 2z, z and 4z. வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிடலாமா? 3 + 2 என்ன வரும்? 5. இங்கே 1 இருக்குது. 5 + 1 6, 6 + 4 yes 10 is it. நான் அப்படியே டைரெக்டாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் என்ன இருக்குது? -5 + 10 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. -5 + 10 என்ன வரும்? 5. நெக்ஸ்ட்டு 5, ஏன்னா -5 + 10 வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி ஹையஸ்ட் நம்பர் சைன் வரும். ஸோ +5 வரும். ஸோ அந்த +5யும் -25. ஓகே, +5 நல்லா கவனிங்க. +5 -25 என்ன வரும்? எஸ் -20. டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா? ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன். நவ் -20 which is equal to 360 degree. now ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 10z is equal to இந்த -20 அந்த பக்கம் போனால் என்ன வரும்? +20 ஆகுமா? 360 + 20. now what is that? 10z is equal to 380. now நம்ம z-ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 10 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? now ஸோ 10 வந்து அந்த பக்கம் போனால் என்னவாகும்? டிவிஷனில் வரும். so z is equal to 380 divided by 10. now cancel பண்ணிடலாம், ஈஸியாக இருக்குது தானே இந்த கேன்சலேஷன். ஸோ 0 0 ஜஸ்ட் கேன்சல் பண்ணிட்டா z is equal to 38 degree. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் z இருக்கிற இடத்துலலாம் அந்த 38 டிகிரியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, அதாவது இங்கே z இருக்கிற எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 360 டிகிரி வரும். ஓகே, நான் உங்களுக்கு இந்த 12th சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 13th சம் பார்த்துருவோம். வெரி சிம்பிள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்
x and y if RS is parallel to PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து x and y யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ எதெல்லாம் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. RS and PY வந்து PQ வந்து பேரலல், அதாவது RSும் PQவும் பேரலல். அதில் y இங்கே இருக்குது, x இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதை பார்த்தோன்னே என்ன தெரியுதுங்க பாருங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி பேரலல் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தால் அது எல்லாமே டிரான்ஸ்வர்சல் தான். ஜஸ்ட் டயக்ராமை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் டயக்ராம் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு போட்டால் ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஓகே, இது நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். இது இந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலான்னு பாருங்கள். இது ஜஸ்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டு பேரலல் லைன் இருக்கா, இதை மட்டும் ஒரு டிரான்ஸ்வர்சலாக எடுத்துக்கிறீங்க பாருங்கள். இது டிரான்ஸ்வர்சல் தானே, தட்ஸ் ஆல். இந்த லைன் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இந்த டயக்ராம் நான் அப்படியே கீழே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இங்கே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இங்கே வேறு என்ன இருக்குது, இங்கே 25 டிகிரி இருக்குது, இங்கே வந்து ஒய் இருக்குது. கரெக்டாக இங்கே வந்து ஒய் இருக்குது. Now இப்போ நம்ம இதை வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். அதாவது இது ஒரு டிரான்ஸ்வர்சலில் ஒரே சைடு இருக்குது, சேம் சைடு. கரெக்டாக? ஸோ டிரான்ஸ்வர்சலில் சேம் சைடு இருந்தால் என்ன ஆங்கிள், ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிள், இல்லைனா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து சேம் சைடாக இருக்கும். நான் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் இது வந்து ஒய் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆல்டர்னேட் ஆங்கிள் ஒன்று தான் பாசிபிள். அப்போ நம்ம இது என்ன ஆங்கிள், ஒன்று உள்ளே ஒன்று வெளியே இருந்தால் தான் என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இது கண்டிப்பாக கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான். ஸோ இது 25 டிகிரி. நான் ஒய் இஸ் ஆல்சோ 25 டிகிரி. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஒய் இஸ் 25 degree because corresponding angles are equal. நான் எதை டிரான்ஸ்வர்சலாக எடுத்திருக்கேன், RU வந்து டிரான்ஸ்வர்சலாக எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம STயை டிரான்ஸ்வர்சலாக எடுத்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம எழுதிடுவோம் நோட்டில். நான் இப்போ நான் எழுதிட்டேன் பாருங்கள். என்ன எழுதியிருக்கேன், டேக்கிங் RU as transversal, RUவை டிரான்ஸ்வர்சலாக எடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் 25 டிகிரின்னு. சின்ஸ் இது ரீசன் எழுதியிருக்கேன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம STயை வந்து அதே மாதிரி டிரான்ஸ்வர்சலாக எடுத்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா வாங்க. இப்போது நம்ம இந்த டிரான்ஸ்வர்சல் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, ST மட்டும் இருக்குது, ST. ஓகே, இப்போ பாருங்கள் STயில் இங்கே 40 டிகிரி இருக்குது, இங்கே X டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்வர்சலில் ரெண்டுமே சேம் சைடு தான் இருக்குது. ஸோ சேம் சைடாக இருந்தால் ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும், இல்லைனா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். இது வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் ரெண்டுமே உள்ளே இருக்கணும். பட் இது உள்ளே ஒன்று வெளியே ஒன்று இருக்குல்லையே. அந்த டயக்ராம் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க ஜஸ்ட். ஓகே, இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே X இருக்குது, இங்கே 40 டிகிரி இருக்குது. அப்போ இது ஒன்று உள்ளே ஒன்று வெளியே இருக்குது. அப்போ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால இங்கே 40 டிகிரினா எக்ஸ் இஸ் ஆல்சோ 40 டிகிரி. ஓகே, பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்களா. நான் இதுக்கும் நம்ம என்ன எழுதிடலாம், டேக்கிங் ST as transversal, x is equal to 40 degree since corresponding angles are equal. That's all, very simple. நம்ம என்ன எழுத போகிறோம், டேக்கிங் ST as transversal, x is equal to 40 degree. What is the reason? Corresponding angles are equal. That's all, very simple. Okay, now உங்களுக்கு இந்த 13th sum புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 14th sum பார்த்துருவோம். 14th sum பாருங்கள். Two parallel lines are cut by a transversal. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு parallel line, ஒரு parallel line வந்து cut by a transversal for each pair of interior angles on the same side of the transversal. அதாவது எதை பற்றி சொல்லியிருக்காங்க, interior angles on the same side of the transversal. அப்படின்னா என்னது, இங்கே ஒரு ஆங்கிள்னா இங்கே ஒரு ஆங்கிள், இல்லை இந்த பக்கம் எடுத்திங்கன்னா இந்த பக்கம், இதுதான் interior angles on the same side. ஸோ transversalல என்ன கண்டிஷன், interior angles on the same side are supplementary. அதாவது interior angles ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும், 180 டிகிரின்னு வரணும். அதுதான் interior angles on the same
சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சலோட கண்டிஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்வர்சல் வீடியோ போய் பாருங்கள். நான் இப்போ அந்த ரெண்டு ஆங்கிள் பற்றி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் இது வரைக்கும் நான் கொஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூஷன் ஆஃப் த கொஷின். இஃப் ஒன் ஆங்கிள் exceeds the twice of the other angle by 40 degree find the angles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ரெண்டு ஆங்கிள்லேயே ஏதோ ஒரு ரெண்டு ஆங்கிள், இப்போ ஒரு ஆங்கிள் பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஒன் ஆங்கிள் பாருங்கள், நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு எதை பற்றி பேசுகிறாங்களோ அது ஈக்குவல் டுன்னு எழுதிக்கோங்க. ஒன் ஆங்கிள் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நான் ஒன் ஆங்கிள் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டேன். எக்ஸீட்ஸ்னா என்னது? அதிகரிக்குது. exceeds the twice of the other angle. exceeds அப்படின்னா என்னது? அதிகரிக்குது. angle by 48 degree, அதாவது அதர் ஆங்கிளை விட 48 டிகிரி அதிகமாக இருக்குது. twice அதாவது அதர் ஆங்கிளை வந்து 2 times மல்டிப்ளை பண்ணி 48 ஆட் பண்ணுறதுக்கு சமம் எக்ஸீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம அதர் ஆங்கிள் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அந்த தெரியாததை தான் நான் என்ன எழுதுகிறேன், அதர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேரியபிள்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நவ் இப்போ நம்ம இங்கே எழுதிடலாமா என்னென்னது? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஒன் ஆங்கிள் எக்ஸீட்ஸ்னால் ப்ளஸ்ஸா twice the other angle அப்படின்னா என்னது? twice the other angle by 48 degree. நீங்கள் இதை 48 + 2xனு எழுதலாம். ஏன்னா ப்ளஸ் தானே இருக்குது, நோ ப்ராப்ளம். மைனஸ் இருந்தால் மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜஸ்ட் தட்ஸ் ஆல். நம்ம ரெண்டு ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தீஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணுமா நம்ம. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அதுதான் அதர் ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது இந்த சம்மை. ஏன்னா ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை கொண்டு வந்து இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணி 2ஓட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 48 பண்ணால் தான் இன்னொரு ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு தான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். அப்படின்னா என்னது, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதலாம், 2x + 48 + x is equal to 180 டிகிரின்னு எழுதலாமா. பார்த்தீங்களா, நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுத போகிறேன். ஓகே, நான் இப்போ நம்ம அப்படியே ஜஸ்ட் எழுதியாச்சு. ஓகே, இந்த டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, now interior angles on the same side of the transversal are supplementary. ஸோ நம்ம எடுத்து இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதலை. பார்த்தீங்களா, என்ன எழுதணும்னா, one angle is equal to 2x + 48 கொஷனில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. நான் வந்து அதர் ஆங்கிளை தான் என்னென்னு எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு வரும். ஓகே, நான் இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் சால்வ் பண்ணால் போதும். ஸோ x + 2x என்ன வரும், 3x + 48 which is equal to 180. நான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, 48 அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகும், 3x is equal to 180 minus 48. Now what is 3x is equal to, ரெண்டுத்தையும் ஜஸ்ட் மைனஸ் பண்ணி போடுங்க. 180 minus 48 என்ன வரும், 132. நெக்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ x is equal to 132 divided by 3. ஜஸ்ட் வந்து டிவைட் பண்ணுங்க. நான் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 3 1s are 3, 3 4s are 12, balance 1, 3 4s are 12. Now what is the answer, x is equal to 44 degree. இப்போ எல்லா சம்லையும் ஸ்டாப் பண்ண மாதிரி எக்ஸோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. எது இங்கே ஆங்கிள்ஸ், இதுதான் ஆங்கிள்ஸ். ஒரு ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ், இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா, 2x + 48. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 × 44 + 48, அதாவது 2வையும் 44ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட வந்து 48 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 × 44 will be 88 + 48. Now what is 88 + 48? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 136 degree. Therefore என்ன எழுதலாம், the angles are
The angles are 136 degree, 44 degree. That's all. இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 180 டிகிரி தான் வரும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 14th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 15th சம் பார்த்துருவோம். 15th சம் பாருங்கள். In the figure, the lines GH and IJ are parallel. Okay, GH உம் IJ உம் parallel கொடுத்துருக்காங்க. அப்போ KH, KG தான் என்னது? Transversal. ரெண்டு transversal இருக்கு. If angle 1 is equal to 108 degree, அதாவது இந்த angle வந்து 108 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் angle 2 வந்து 123 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் find the value of x, y, z. x, y, z ஓட values வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜஸ்ட் நான் இந்த டயக்ராம் அப்படியே நோட்டில் ட்ரா பண்ணிக்கலாமா? நம்ம வாங்க. நான் ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ கொஷனில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆங்கிள் 1 வந்து 108 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆங்கிள் 2 வந்து 123 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த XYZ மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இந்த ரெண்டு டிரான்ஸ்வர்ஸில் வந்து தனித்தனியாக ட்ரா பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புரியும். ஓகே, நம்ம ஜஸ்ட் ஃபஸ்ட்டு தனித்தனியாக ட்ரா பண்ணிக்குவோம். நான் இப்போ இது ரெண்டும் வந்து பேரலல் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்வர்சல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்ன எடுக்க போகிறேன்னா டேக்கிங் KG as transversal. ஃபஸ்ட்டு வந்து KGயை வந்து டிரான்ஸ்வர்சலாக எடுத்து என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்ப்போம். அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பேரலல் லைனில் எதை வந்து நான் டிரான்ஸ்வர்சலாக எடுக்க போகிறேன்? KG மட்டும் டிரான்ஸ்வர்சல், KG. ஓகே, இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இந்த ஆங்கிள் வந்து 108 டிகிரி. ஏன்னா இந்த பக்கம் மட்டும் எழுதுனா போதும், இந்த பக்கம் இது தெரியாது இல்லையா? அது இந்த பக்கம் ட்ரா பண்ணல, ஸோ இது எழுதலை. வேறு என்ன எழுதலாம்? இங்கே இது வந்து எக்ஸ், வேறு எதுவுமே எழுத முடியாது. கரெக்டாக? நவ் வாட் இஸ் திஸ்? இது என்னது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் இது என்னவா இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது டிரான்ஸ்வர்சலோட இது அனதர் சைடு இருக்குது, இது ஒரு சைடு இருக்குது, இது ஒரு சைடு இருக்குது. ஸோ வேறு வேறு சைடு இருந்தாலே அது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். ஆல்டர்னேட் இன்டீரியர் இல்லைன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர். அதாவது இது ஆல்டர்னேட் இன்டீரியராக பாருங்கள், இது ஒன்று வெளியே இருக்குது, எக்ஸ்டீரியரில் இருக்குது, இது உள்ளே இருக்குது. இது ஆல்டர்னேட் இன்டீரியரும் இல்லை, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியரும் இல்லை. வேறு எந்த ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் கிடையாது. ஏன்னா சேம் சைடு இருக்கணும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள் வந்து சேம் சைடு, அதுவும் சேம் சைடு இருக்கணும். இது வந்து இங்கே இருக்கணும். ஸோ இது 3 ஆங்கிளுமே சூட் ஆகலை. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா நம்ம இதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்து இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இந்த ஆங்கிள் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்து இது ஃபுல்லாக 180 டிகிரி. அப்போ இது மட்டும் 108 டிகிரி. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இதை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டா எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து இது என்ன ஆங்கிளாக இருக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதுதான் எக்ஸ். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தானே, இது சேம் சைடில் இருக்குது, ஒன்று வெளியே ஒன்று உள்ளே இருக்குது. அதனால் இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம கண்டுபிடிச்சிடணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? டயக்ராம்லேயே போட்டுடலாம். 180 மைனஸ் 108. அப்போது ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் எனது எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ 180 மைனஸ் 108 என்ன வரும்? 72 டிகிரி. நான் எக்ஸ் இஸ் நான் டயக்ராம்லேயே அதை போட்டேன், நோ ப்ராப்ளம். எதுவும் ஸ்டெப்ஸ்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஆல்சோ 72 டிகிரி பிகாஸ் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும் டேக்கிங் இதை டிரான்ஸ்வர்சலாக எடுத்து. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எது டிரான்ஸ்வர்சலாக எடுக்க போகிறோம்? இன்னொரு டிரான்ஸ்வர்சல் இருக்கு இல்லையா? KH as டிரான்ஸ்வர்சல். இதே மாதிரி இப்போ டேக்கிங் KH as டிரான்ஸ்வர்சல், KH டிரான்ஸ்வர்சலாக எடுத்து நான் ட்ரா பண்ண போகிறேன் பாருங்கள். அதே டயக்ராமை KH எப்படி இருக்குது? இந்த பக்கம் இருக்குது,
இது வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் வந்து 123 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். வாட் இஸ் திஸ்? டிரான்ஸ்வர்ஸலோட வேறு சைடு இருக்குது. ஸோ வேறு சைடு இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போது இது ஆல்டர்னேட் இன்டீரியரும் இல்லை, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியரும் கிடையாது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் இது இந்த சம் போட்டோலே அதே மாதிரி தான். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் இது ஸ்ட்ரெயிட் லைன்றதுனால இந்த ஆங்கிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டா இது என்னவோ அதுதான் ஒய். ஏன்னா இது ரெண்டும் எனது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேம் சைடில் இருக்குது, ஒன்று வெளியே ஒன்று உள்ளே இருக்குது. அப்போ இது வந்து எனது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கணும்? 180 minus 123. ஓகே, ரெண்டுத்தையும் இங்கே டயக்ராம்லேயே போட்டலாம், அதுக்கு ஒன்றும் ஸ்டெப்லாம் எழுத வேண்டாம். ஓகே, 180 minus 123 பண்ணால் என்ன வரும்? 57 டிகிரி. நான் இது வாட் இஸ் திஸ்? இந்த ஆங்கிள் வந்து 57 டிகிரிங்கிறதுனால y is also 57 degree. Y is equal to 57 degree. What is the reason? Corresponding angles are equal. Okay, now நம்ம x and y கண்டுபிடிச்சாச்சு. நான் இப்போ ஜெட்டோட வேல்யூ ரெண்டுமே ட்ரான்ஸ்வர்ஸாக எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஜெட்டோட வேல்யூ கண்டே பிடிக்கல இன்னும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஜெட்டோட வேல்யூ ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள். எஸ், இது பார்த்தீங்க XY கண்டுபிடிச்சாது. இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாமா? நீங்கள் பாருங்கள், இங்கே ட்ரா பண்ணுறேன். இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்திருக்கேன். என்ன ட்ரையாங்கிள்? KIJ. ஓகே, இது வந்து Z தெரியாது. X வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 72. Y வந்து 57ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஜெட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். எப்படி? இது வந்து ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 180 டிகிரி. கரெக்டாக? சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் 180 டிகிரி. அப்போ 2 ஆங்கிள் இருக்குது, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணி தான் Z கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். அதை நான் இந்த ஸ்டெப் இங்கே போட்டுடுறேன் பாருங்கள். நான் உங்களுக்காக ட்ரையாங்கிள் மறுபடியும் இங்கே ட்ரா பண்ணுறேன். என்ன ட்ரையாங்கிள்? KIJ. இது வந்து x டிகிரி 72 டிகிரி, இது வந்து 57 டிகிரி, இது வந்து Z. ஓகே, ஸோ ஒரு 3த்தையும் ஆட் பண்ணால் என்ன வருமா? 180 டிகிரி. அப்போ என்ன எழுதலாம்? ஆங்கிள் K ப்ளஸ் ஆங்கிள் I ப்ளஸ் ஆங்கிள் J இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. பிகாஸ் என்ன ரீசன்? சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த triangle is equal to 180 degree. Now நம்ம என்ன எழுதிடலாம்? 72 degree plus 57 degree plus Z is equal to 180 degree. ஓகே, இல்லைனா உங்களுக்கு இந்த ஸ்டெப் எழுதாமல் இதை கூட டைரெக்டாக எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். எல்லாமே கரெக்டு தான். ஓகே, நான் இப்போ 72யும் 57யும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் என்ன வரும்? 129 plus Z which is equal to 180. இப்போ என்ன வரும்? Z is equal to 129. அந்த பக்கம் போனால் மைனஸில் வருமா? நான் 180 minus 129 தான் போடணும். ஓகே, நீங்கள் வந்து 129 minus 118 போட்டு போகிறீங்க. நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? Answer is 51 degree. Now the value of Z is equal to 51 டிகிரி. பார்த்திங்களா, நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்திங்களா, 3 வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து எழுதிடுவோமா? X is equal to 72 டிகிரி, Y is equal to 57 டிகிரி, Z is equal to 51 டிகிரி. டிகிரிஸ்லாம் கண்டிப்பாக போட மறந்துடாதீங்க. ஓகே, நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்மும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 15th சம். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த சம்மோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு 5 சம்ஸ் தான் இருக்குது இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண 16 to 20. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கூடவே சேர்ந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.